இது திமுகவின் கோட்டையாக உள்ளது. இந்த முறை இங்கே ஸ்டாலினோ உதயநிதியோ நிற்கக்கூடும் என்பதாக சொல்லப்படுகிறது. நன்னிலம் தொகுதி அதிமுக கோட்டையாக உள்ளது. ஒரத்தநாடு திமுக மாறி மாறி வந்திருக்கு. திருவையாறு, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த ஐந்துமே திமுக வசமும், ஒரத்தநாடு மட்டும் அதிமுக கைப்பற்றும் என்பதே நிலைமை. மயிலாடுதுறையும் பூம்புகாரும் அதிமுக வசம் செல்லும் என்பதே நமது கணிப்பாக உள்ளது. iPlusTV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus, the power of I, இந்தியாவின் #1 பிராண்ட் LED TV மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் 2026 சட்டமன்ற தேர்தலின் சிறப்பு கருத்து கணிப்பு. தொகுதி வாரியாக யார் நிக்க போறாங்க, 2026ல யாருக்கு வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டீடைலா பார்ப்போம் வாங்க. பார்க்க இருக்க போகிற நாடாளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம். இதுக்கு கீழே 6 தொகுதிகள் வருகிறது. அவை என்ன என்று பார்ப்போம். கீழவேலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம். திருவாரூர் யார் ஊருன்னு சொன்னால் திரு கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊர், கடைசியாக அவர் போட்டி போட்ட ஊரும் ஆகும். இதில் சென்ற முறை யார் வென்றார்கள், எப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். நாகப்பட்டினத்தில் இருக்கிற முதல் 3 தொகுதிகள் கீழவேலூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம். இது 2016 திமுக ஜெயிச்ச தொகுதியை 2021 அதிமுக கூட்டணி கைப்பற்றியிருக்கு. 2016 கீழவேலூரில் திமுக கூட்டணி 10,170 வாக்குகள் அதிகம் பெற்றது. 2021 திமுக இருந்து அதிமுக 16,985 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியிருக்கு. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் 2006 திமுக 2,344 பெற்று ஜெயித்திருந்தாலும் 2016 20,550 அதிகம் பெற்று அதிமுக ஜெயிச்சிருக்கு. ஆனால் மீண்டும் 2021 திமுக 7,238 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியிருக்கு. வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் 2006 திமுக வசம் 6,531 வாக்குகள் அதிகத்தில் இருந்தாலும் 2016 21 தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணி 22,998 வாக்குகள் 2016 2021 12,329 வாக்குகள் முன்னணி வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த 3 தொகுதிகளை பார்ப்போம். நாகப்பட்டினத்தில் இருக்கிற அடுத்த 3 தொகுதிகள் திருத்துறைப்பூண்டி. இது திமுகவின் கோட்டையாகவே தெரிகிறது. 2006 22,706 வாக்குகள் முன்னிலை, 2016 13,250 முன்னிலை, 2021 மீண்டும் 30,068 வாக்குகள். திருவாரூர் தொகுதி இது திரு கருணாநிதி அவர்கள் 2016 போட்டி போட்ட போது 68,366 வாக்குகள் அதிகம் பெற்றார். அவர் அதுக்கு முன்னாடிலாம் கருணாநிதி அவர்கள் இது பக்கத்தில் இருந்த வேறொரு தொகுதியோடு ரிசர்வ் தொகுதியாக இருந்ததுனால் போட்டியிட்டதில்லை. முதல் முறையாக சென்னையை தாண்டி அங்கே போய் ஜெயிச்சப்ப 68,000 பெற்றார். 2021 51,174 வாக்குகளில் திமுக வென்றுள்ளது. இது திமுகவின் கோட்டையாக உள்ளது. இந்த முறை இங்கே ஸ்டாலினோ உதயநிதியோ நிற்கக்கூடும் என்பதாக சொல்லப்படுகிறது. நன்னிலம் தொகுதி அதிமுக கோட்டையாக உள்ளது. 2016 21,276 வாக்குகள் பெற்று அதிமுக ஜெயிச்சிருக்கு. 2021 4,424 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறை நம்முடைய 4ஆம் தூண் கணிப்பு என்ன, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், யார் அடுத்த 5 ஆண்டுக்கான எம்எல்ஏ என்பதை காண்போம். காவிரி டெல்டா பகுதி எல்லையில் உள்ள நாகப்பட்டினத்தில் உள்ள 6 தொகுதிகளில் திமுக 4ஐ கைப்பற்றுகிறது. கீழவேலூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர். நாகப்பட்டினத்தை அதிமுக தன் கைவசமே வைத்திருக்கும். நன்னிலம் இழுபறியாக உள்ளது. 6ல் 4 திமுக, 1 அதிமுக, 1 இழுபறி என்பது நமது கணிப்பாக உள்ளது. மக்கள் முடிவு என்ன வருங்காலத்தில் தெரியும். நாம் அடுத்ததாக காண உள்ள தொகுதி தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். இதில் உள்ள 6 தொகுதிகள் மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை. இந்த 6 தொகுதிகள் மன்னார்குடி டிஆர்பி ராஜாவுடைய தொகுதி. திருவையாறுன்னு சொன்னாலே திரு தியாகராஜ பிரம்மம், தஞ்சாவூர்னாலே நமக்கு பெரிய கோவில் நினைவு வரும். இந்த தொகுதிகளில் யார் வென்றார்கள், கடந்த முறை வரலாற்றை பார்ப்போம். தஞ்சாவூர் தொகுதியில் மன்னார்குடி 2006 திமுக தொடர்ச்சியாக 3 முறையும் திமுக, திருவையாறும் அப்படிதான் இருக்கு. இதில் 2006 6,958, 2016 9,937 வாக்குகள், 2021 இது வெறும் 1,382 வாக்குகள் முன்னிலையில் திமுக தொடர்ச்சியாக வெல்கிறது. திருவையாறும் அதே நிலை. 2006 366, பட் 16
14,343, 21 இது 53,650 வாக்குகள் திமுகவின் கோட்டையாக உள்ளது. தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை 11,246 வாக்குகளில் திமுக 2006. ஆனால் அதிமுக அதை 2016 26,000 வாக்குகளை கைப்பற்றினாலும் 2021 மீண்டும் தஞ்சாவூரை திமுக 47,149 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். தஞ்சாவூரில் இருக்கிற அடுத்த 3 தொகுதிகள் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. ஒரத்தநாடு திமுக மாறி மாறி வந்திருக்கு. அதிமுக 2006 3,843 வாக்குகள் முன்னிலை, 2016 திமுக 3,645 வாக்குகள் முன்னிலை, 2021 அதிமுக கூட்டணி 28,835 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. பட்டுக்கோட்டையும் மாறி மாறி வந்திருக்கு. 2006 திமுக 15,334 வாக்குகள் முன்னிலை, 2016 12,358 அதிமுக. பட் 2021 மீண்டும் திமுக இந்த 12,000 தாண்டி 25,269 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. பேராவூரணி 2006 16 அதிமுக கூட்டணி 3,606 995 என்று குறைந்த முன்னணி பெற்றது. ஆனால் 2021 திமுக 23,503 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. டெல்டாவில் திமுக சென்ற முறை நல்ல முறையில் வெற்றி பெற்றுள்ளது என்று தெரிகிறது. இந்த முறை என்னாகும், நமது கணிப்பு என்ன பார்ப்போம். தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் உள்ள தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 ஒரத்தநாடு ஒன்று மட்டுமே அதிமுக கைவசம் கொடுக்கும். மீண்ட 5 தொகுதிகளுமே திமுகவிற்கு செல்லும் என்பதுதான் பிப்ரவரி நடுவில் நாம் எடுத்த கருத்து கணிப்பு. அதாவது மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த 5மே திமுக வசமும், ஒரத்தநாடு மட்டும் அதிமுக கைப்பற்றும் என்பதே நிலைமை. இது இப்பொழுது மாறியுள்ளதா, ஓட்டு இப்படியே நடக்குமா, வருங்காலம் நமக்கு சொல்லும். நாம் அடுத்ததாக காண உள்ள தொகுதி மயிலாடுதுறை. தமிழகத்தின் சிறப்பு என்றாலே கோவில்கள், தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதி முக்கியமான பகுதி மயிலாடுதுறை அல்லது மாயவரம் எனும். இந்த மயிலாடுதுறையில் உள்ள 6 தொகுதிகள் சீர்காழி ரிசர்வ், மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம். இந்த தொகுதிகளில் கடந்த முறைகளில் யார் வென்றார்கள் என்பதை அடுத்து நாம் காண்போம். மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள முதல் 3 தொகுதிகளும் மாறி மாறி வந்துள்ளது. தொடர்ச்சியாக எந்த கட்சியும் 3 முறையும் வெற்றி பெறவில்லை. சீர்காழியை பொறுத்தவரை 2006 திமுக 3,791 வாக்குகள், 2016 அதிமுக 9,000 வாக்குகள். ஆனால் 2021 திமுக மீண்டும் அந்த லீடை தாண்டி 12,148 வாக்குகள் அதிகம் பெற்று கைப்பற்றியுள்ளது. மயிலாடுதுறையில் 2016 அதிமுக 4,778 வாக்கு, 2021 திமுக 2,742 வாக்குகள், குறைந்த லீடு தான். பூம்புகாரை பொறுத்தவரை திமுக 2006 964, ஆனால் அதிமுக 2016 19,935 அதிகம் வாங்கினாங்க. ஆனால் மீண்டும் திமுக அந்த லீடு 19,000 தாண்டி 3,299 வாக்குகள் அதிகம் முன்னிலை பெற்று வெற்றுள்ளது. அடுத்த 3 தொகுதிகளை காண்போம். மயிலாடுதுறையில் கடந்த 2 முறை என்ன ஆனது? மீதமுள்ள தொகுதிகள் திருவிடைமருதூர் தொடர்ச்சியாக மற்றும் கும்பகோணம் 2மே திமுக வசமே உள்ளது. பாபநாசத்தை பொறுத்தவரை ஒரு முறை கைமாறிவிடுது. திருவிடைமருதூரில் 2016 532 வாக்குகள் மட்டுமே பெற்று முன்னிலை பெற்று வென்றது. 2021 இது 10,680 வாக்குகள் அதிகம் பெற்றது. அதாவது இதெல்லாமே டெல்டா பெல்ட்டில் வருதுனால அங்கே மீத்தேன் இந்த விஷயங்கள் சொன்னதில் திமுக பலம் பெற்றுள்ளது. கும்பகோணத்தில் 8,457 வாக்குகள் 2016, 2021 21,383 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றது. பாபநாசத்தை பொறுத்தவரை அதிமுக 2016 24,365 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளது. 2021 திமுக சார்பாக அதன் கூட்டணியின் சேர்ந்த ஜவஹர்லா அவர்கள் 16,273 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றுள்ளார். இந்த முறை என்னாகும், யார் ஜெயிக்கிறாங்க, நமது கணிப்பு என்ன, அடுத்ததாக பார்ப்போம். மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள 6 சட்டமன்றங்களில் இந்த முறை 4ஆம் தூண் கணிப்பு கள அடிப்படை மற்றும் முந்தைய வரலாறுகளின் அடிப்படையில் என்னென்ன பார்ப்போம். சீர்காழி, திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் இந்த 4 தொகுதிகளிலும் திமுக வெல்லக்கூடும். மயிலாடுதுறையும் பூம்புகாரும் அதிமுக வசம் செல்லும் என்பதே நமது கணிப்பாக உள்ளது. மக்கள் இப்படித்தான் போடுவார்களா, வருங்காலத்தில் பார்க்க வேண்டும். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment.